அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஆடிய ஆட்டம் என்ன, ஓடிய ஓட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஹை பிச்சு ஒன்றும் சின்னதாலாம் சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. வேற லெவல்ல தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ திமுகவுக்கு இப்படி ஒரு இடியா, வேணாம்ப்பா போதும்ப்பான்னு திணற ஒரு அடி. ஒரு பக்கம் இடி ரைடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7-9 இடங்கள் வரைக்கும் திமுகவினுடைய முக்கிய நபர்களுடைய வீட்டிலையும் அவங்களுடைய அலுவலகத்திலையும் அதிரடியான சோதனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போகுது. பணப்பட்டுவாடாவை தடுக்கணும், எங்க பணம் பதுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு பக்கம் ரொம்ப தீவிரம். இன்னொரு சைடு அப்படியே இப்படி திரும்பி இப்படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப பரிட்சமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறவங்களை வச்சு நம்ம இயக்கி நம்ம அப்படியே ஒண்ணு பண்றோம் அப்படிங்கிற ஒரு மேஜிக் சூசத்தை சூப்பரா ஒண்ணு இயக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருடைய ஃபியூஸையும் புடுங்க அப்படிங்கிற அளவுக்கு மாற்றம்ன்றது தெரிய விடுறாங்க. மாற்றம் எதிர்பாராத மாற்றங்களாக மட்டும்தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அருண் எடுத்துக்கோங்க, தீராஜ் எடுத்துக்கோங்க, முருகானந்தம், டிஜிபி அவர்களுடைய மாற்றம், டேவிட்சன் அவர்களுடைய மாற்றம் அப்படின்னு அடுக்கடுக்காக முக்கியமான அதிகாரிகள், முக்கியமான புள்ளிகள் எல்லாருடைய மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவுல தெரிக்க விட்டுருக்கு. ஸோ திமுக ஐயோ என்ன இவங்களை மாத்திட்டாங்களா, ஐயோ இவங்களா, நம்மளால அடுத்து என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த அதிகாரிகளுக்குள்ள அப்படியே நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பேசினா இவங்களுக்குள்ளவே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்துருச்சு. தேவையில்லாம வாயை தொடக்கூடாது, தேவையில்லாம சிக்கிட்டோம்னா நம்ம அவ்வளவுதான், நம்மளை வந்து பாக்ஸ் போட்டுருவாங்க, கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை அடுத்து எங்க மாற்றம் செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. வேண்டாம், மாட்டக்கூடாது, எங்கேயுமே வந்து நம்ம சிக்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் அமுக்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு அதிகாரியினுடைய மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் போது மீதம் இருக்கிறவங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமாக தான் நீங்க பார்க்கப்படுது. ஸோ இப்போ இவ்வளவு நாள் நம்ம கொஞ்சம் ஓகே, நம்ம தலைமை இவங்களை மாத்திட்டாங்க, கூடவே இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்படின்னு பல நபர்களை மாற்றிட்டாங்க. இப்போ கூடவே இருக்கக்கூடிய முதலமைச்சரின் செயலாளராக இருக்கக்கூடிய உமாநாத் ஐஏஎஸ் அவர்களையும் மாற்றம் செய்ய போறதாக தகவல். இவங்க அரசு அதிகாரிகளாக இருக்காங்க, ஆனா முழுக்க திமுகவுக்கு உதவிகரமாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யறாங்க, அவங்களுக்கு சாதகமாக இவங்க செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் சேர்ந்து இவர் மேல வச்சிருக்காங்க. இதை நீதிமன்றம் வழக்காக போது இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, 20ஆம் தேதிக்குள்ள இதுக்கான சமாதானம் என்ன அப்படிங்கறது இங்க சொல்லியே ஆகணும். இல்ல அப்படின்னா நாங்க வந்து உங்களை மாற்றம் செய்திருவோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. என்னன்னு போய் இவர் சொல்லுவாரு, நான் சப்போர்ட் பண்ணலங்கன்னு வரேன், போட்டவங்க தெளிவா காமிப்பாங்கல்ல, இதனாலதாங்க இதெல்லாம் பண்ணிருக்காருங்க, இதெல்லாம் நடந்திருக்குங்க, இதெல்லாம் இப்படிலாம் போச்சுங்க, இப்படிலாம் செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன பண்ண முடியும், நாபாஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பெரிய சிக்கலாக இது திமுகவுக்கு இருக்கு. இப்போ அவங்க பெரிய அதிகாரிகளுக்கு வர நியூஸ் என்னவா இருக்கு, திமுக ஆட்சி நெக்ஸ்ட் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. கிட்டத்தட்ட பாஜக அதிமுக கூட்டணி தான் உறுதியாக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும் பட்சத்துல இவங்க போயிட்டாங்கன்னா நம்ம இவங்க கிட்ட காலம் தள்ளணும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும், அப்ப நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணும், கொஞ்சம் நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படிங்கறத அவங்க வந்து பயத்தோட இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இல்லாம சரிங்க மாற்றம் செய்றீங்களா செஞ்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அரசு அதிகாரிகளும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அவங்கள மாற்றம் செய்யும் போது எலெக்ஷன் கமிஷன் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கும் போது இந்த அதிகாரிகளை மாற்றுறாங்க அப்படிங்கும் போது என்ன பிரச்சனை, அதிகாரிகள்லாம் மாற்றம் அடைவாங்க தான். ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்காங்க, ஆமா கன்ஃபார்ம் ஷுவரா அவங்களுக்கு பணிமாற்றம் அப்படிங்கிறது நிகழும் தான். ஒரு டீச்சராக இருக்காங்க, பணிமாற்றம்ன்றது நிகழும் தான். ஒரு அரசு அதிகாரியாக இருக்கும் பட்சத்துல பணிமாற்றம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் தான். இதுக்கு ஏன் அலறணும், எலெக்ஷன் கமிஷன் வேணும்னு செய்யுது, ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்றாங்க. இது அனைத்தும் பாஜகவினுடைய சூழ்ச்சி, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னவோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு கோபம் வருதுன்ற ஒரு கேள்வி இப்போ பெருசா வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் கடிதம் எழுதணும், முதல்ல முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஏன் இவங்களை மாற்றம் செய்யணும்னு ஏன் பயப்படணும், பயம் எதுக்காக வரணும், பயம் அப்படிங்கிறது வரக்கூடாது. அவர்களை மாற்றம் செய்யறதுனால ஓகே இதெல்லாம் வேலை தான் செய்வாங்க தான் அப்படின்னு இருக்கணும் எடுத்துக்கணுமே தவிர இதை வச்சு ஒரு பயம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப எலெக்ஷன் கமிஷனும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப தூள் கிளப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு புறம் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா திமுகவுக்கு எதிராக பண்றாரு. ஸோ இங்க வந்து இவங்க செய்யற ஊழல் பட்டியல்கள் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க, இவங்க செய்யறது இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சரியா தவறா, இதெல்லாம் ரொம்ப முறைகேடா போயிட்டு இருக்கு, நீங்க என்னன்னு சொல்லி நீங்க பார்த்து இது புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கறத அண்ணாமலை புட்டு வச்சுட்டு இருக்காரு. இப்ப திமுக கையில எடுத்திருக்கிறது டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டோட்டல் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ண பாக்குறாங்க, இவங்க நம்மள வந்து எல்லாத்தையுமே எடுத்துட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஸ்டாலின் ஐயா அவர்கள் எடுத்தார்.
ஸோ அவர் என்ன பண்றாரு, கருப்பு கொடியெல்லாம் அவங்க எரிச்சு இந்த மாதிரி ஒரு லைட் எல்லாம் என்னது லெட்டரெல்லாம் எரிச்சு என்னென்னத்தையோ பண்ணாரு. நம்ம இங்க எடுத்த ஒரு தீ வந்து பத்த வைத்த தீ அங்க அவங்கள வந்து எரிச்சிருச்சு, டெல்லி தலைமை மொத்தமா வந்து அடிச்சு தூள் கிளப்பி விட்டாங்க, தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் சொல்லிக்கிறாரு. அவரே வந்து அதற்கான பதிலும் சொல்லிக்கிறாரு. ஏன் ஏன் கேட்பாங்களா மாட்டாங்களா, இது இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி அண்ணாமலை இதற்கான கிளாரிட்டிக்கு தெளிவாக கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஒன்னே தெளிவா சொல்றேன். எஸ்ஐஆர் அப்படின்னு வரும்போது எல்லாரும் முக்கியமா திமுக எஸ்ஐஆரா இது எடுக்கக்கூடாது, இது வந்து திருவிழா காலம், இது வந்து மழை காலம், மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான காலம், எடுக்கக்கூடாது எஸ்ஐஆர் நோன்னாங்க. கரெக்டா இவ்வளோ அளவுக்கு தெளிவான ஒரு டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்குங்க. இருக்க வேண்டியவங்க இல்லாதவங்க இவ்வளோ பேர் போயிட்டாங்க, இறந்தவர்கள் பட்டியல், ஊரை விட்டு ஊர் மாறினவங்க சொல்லிட்டு எக்கச்சக்க நபர்களை தூக்கியிருக்காங்க. கரெக்டான டீட்டெயில்ஸோட எஸ்ஐஆர் தெளிவா இருக்கு. இந்த எஸ்ஐஆர் கரெக்ட் தான்பான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று போடப்பட்டுச்சு. அது வரும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து முழுக்க முஸ்லிம்ஸ் எல்லாரையுமே சிறுபான்மையினரெல்லாம் தூக்கிடுவாங்க, அவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டுருவாங்க, முடிஞ்சு இவங்க எல்லாரையும் வெளில தூக்கி கலாச்சாரத்துக்கு தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டே வருது அப்படின்னு சொன்னாங்க. இல்லையே, என்ன யாருக்கு பாதிப்பு வந்தது? ஒன்றும் கிடையாது. இந்த 3 வருடங்கள் கழிச்சு இப்போ இது புரிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு பொய் என்னவா இருக்கு, டீலிமிட்டேஷன். எங்களுடைய தொகுதிகளையும் எங்க எம்பிசியும் நீங்க குறைச்சிருவீங்க, எங்களுடைய பாப்புலேஷனை வச்சு நீங்க மொத்தமா என்னவோ பண்ண போறீங்க, முடிஞ்சுன்னு நடக்காத ஒரு விஷயத்த குத்தி பேச தெளிவா அண்ணாமலை உடைச்சு எல்லாத்தையும் பேசிட்டாரு. அண்ட் அமித்ஷா அவர்கள் டெல்லியில தெளிவா மோடி அவர்கள் கூட அந்த மீட்டிங்ல என்னது அப்படிங்கறத ஒரு தெளிவாகவும் சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, டோட்டலா 543 தொகுதிகள் அப்படிங்கிறது எம்பி தொகுதியா இருக்கு. கரெக்டா? சோ இந்த தொகுதிகள்ல 50% அதிகரிக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய முடிவாகவும் இருக்கு. அப்போ 50% ஏத்தணும்னா மொத்தமா 815 தொகுதிகளாக மாறணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழகத்துக்கு மட்டும் இப்போ வரைக்கும் ஒரு 39 எம்பி தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த 39 தொகுதிகளுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்சன்டேஜ் 7.18% இருக்கு. ஸோ இந்த ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா நம்ம கிட்ட இப்போ இருக்கிற 39 தொகுதிகளும் 59 தொகுதிகளாக மாறும், விச் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதனுடைய ரெப்ரசன்டேஷனாக 7.23% உயருது. முன்னாடி 7.18, இப்போ 7.23. ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் தான் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, விச் மீன்ஸ் எல்லாமே ஏறுது, எங்கேயுமே குறையல. பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அவங்க எடுக்கல, ஏதோ ரேஷியோவை கால்குலேட் பண்ணி பண்றாங்க. இன்னும் கிளாரிட்டிஸ் அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க. இங்க எங்க என்ன பிரச்சனை வந்தது, தமிழகத்துக்கு என்ன ஒரு பெரிய இழுக்கு வந்துருச்சு. 39 எம்பிஸ் இருக்கிறாங்கன்றவங்கள 59ஆக மாற்றி தரோம்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை? ஏன் பிஜேபி மேல தேவையில்லாம வன்மத்தை கக்கணும், ஏன் பொய் மேல பொய் சொல்லணும்? இதுதான் அண்ணாமலையினுடைய கேள்வியாகவும் இருக்கு. சரி, ஓகே, அவருடைய பிரச்சாரம் தெளிவா சூப்பரா ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் எவ்வளவோ வந்து பெரிய பெரிய பிரதமர்கள் எல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா மோடியை போல மாநிலங்களை நசுக்கிய பிரதமரை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு. மனுஷனை ஏயா, அவர் என்னங்க பண்ணாரு, எவ்வளவோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லெவலில் ஒரு ரீச் தான் கொடுத்துருக்காரு. நசுக்கி புழிஞ்சி அப்படிலாம் அவர் ஒண்ணுமே பண்ணல. ஆர்டிகல் 356 படி, ஓகேவா, அதை பயன்படுத்தி பல மாநிலங்கள்ல ஆட்சியை கவிழ்த்திருக்கிறாங்கன்னு பல நபர்கள், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்களும் ராஜீவ் காந்தி அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் எல்லாருமே எக்கச்சக்கமா 100க்கும் மேற்பட்ட ஆட்சிகளை கவிழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது ரெக்கார்ட்ஸ் பேசுது. பட் இவர் வந்த ஒரு 12 வருடங்கள்ல ஒரு மாநில அரசை கூட அவர் கவிழ்த்ததே கிடையாது. எந்த மாதிரி இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சார்ட் அவுட் பண்ணி எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறத கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தவிர எங்கேயும் எந்த ஆட்சியுமே அவர் கவிழ்த்தது கிடையவே கிடையாது. ஆனா இவங்க ஏன் இப்படி நசுக்கிறாரு, புட்டுகிறாரு, புழிகிறாருன்னு பேசணும், அதுவும் பொய்ங்கிறது பாஜக தரப்பை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா தமிழகத்துக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்ய வராருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரே மேடையில ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட நின்று பண்ண மாட்டாருங்கிறது தெரியுமோ? நோ, எஸ், அவங்க 2 பேரும் கூட சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் இன்னைக்கு பெருமளவுல பேசப்பட்டு இருக்கு. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, திமுக மேல ராகுல் காந்தி அவர்களுக்கு கன்ஃபார்மா அதிருப்தி அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்கும் பட்சத்துல 2 பேருக்கும் செட் ஆகலே. அதனால இத்தோட திமுக காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த கூட்டணி உடைச்சு தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். பிரதமர் மோடி அவர்கள் எக்கச்சக்க முறை வந்துட்டார்,
எலெக்ஷனை நோக்கி இப்படி போயிட்டு இருக்கும் போது நிறைய வாட்டி வந்து தமிழகம் விசிட் பண்ணிட்டாரு. பட் இவர் ஏன் வரவே இல்லை? கேள்வி இருக்குமா இருக்காதா? ஸோ பேசாதீங்க வரேன் ஸோ அம்மா அப்படிங்கிற மாதிரி வராரு. பார்ப்போமே எங்கே எப்படி நடக்குது எல்லாம் போதும் அப்படிங்கிறது. சரி ஓகே, முக்கியமான பல விவரங்களை தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.